My name is Shaktivel. I am working as economics teacher in Redeemer Metric Higher Secondary School, Chettipuram. This program is regarding the career guidance for 11th 12th students. 12th முடிச்சக்கப்புறமா அடுத்து என்ன பண்ணலாம்னு தெரியாமல் இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறத தெரிஞ்சுட்டு படிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 12th முடிச்சக்கப்புறமா எல்லாரும் நினைப்பீங்க ஜென்ரல் காமர்ஸ் மட்டும் தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரல் காமர்ஸ் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. நாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாம் க்ரியேட் பண்ணணும். கரெக்டாக ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி நம்ம போகணும். நம்மளை தேடி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக இருக்கணும். எது படிக்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு எதுக்காக படிக்கங்கிறத தெரிஞ்சுட்டு படிச்சிங்கன்னா படிக்கிற பாடம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா டிகிரி கோர்சஸ் பாருங்க. பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் ரைட்டுங்களா. அடுத்து பிபிஏ பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், பிசிஏ ஐடி அண்ட் சாஃப்ட்வேர், பிஏ எக்கனாமிக்ஸ் எக்கனாமி அண்ட் மார்க்கெட்ஸ், பிஎஃப்எம் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் ரைட்டுங்களா. இதெல்லாம் பேசிக்காக இருக்கக்கூடிய டிகிரி கோர்சஸ். பிகாம் ஜென்ரலாக தெரியும், அக்கௌண்டிங்கும் ஃபினான்ஷியல் பற்றி படிக்கிறது ரைட்டுங்களா. அடுத்து பிபிஏல பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் நார்மலாக இருக்கக்கூடிய அப்ரிவேஷன். பிசிஏ ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக உள்ளது. பிஏ எக்கனாமிக்ஸ் எக்கனாமி அண்ட் மார்க்கெட் ஸ்டடிஸ் பற்றி உள்ளது. பிஎஃப்எம் புதுசாக கொண்டு வந்த கோர்ஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட கோர்ஸ். இது போக லா கோர்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. பிஏ எல்எல்பி பிகாம் எல்எல்பி 5 இயர் இன்டர்கிரேட்டட் கோர்சஸாகவும் அவைலபிளாக இருக்குது. இதில் படிச்சிங்க அப்படின்னா லாயர் ஆகலாம், லீகல் அட்வைசர் ஆஃப் ஏ கம்பெனி ஆகலாம். ரைட். அடுத்து நார்மல் டிகிரி கோர்சஸ் 3 இயர் டிகிரி கோர்சஸ் பாருங்கள். ஜென்ரல் பிகாம் இது நல்லா மோஸ்ட் பாப்புலர் கோர்சஸ், எல்லாத்துக்கும் தெரியும். எல்லா காலேஜஸ்லையும் இந்த ஸ்பெஷலைசேஷன் இல்லாமல் ஜென்ரல் பிகாம் எல்லாத்துலேயும் இருக்கும். சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டிங், ஃபினான்ஸ், பிஸ்னஸ் லா அண்ட் டாக்ஸேஷன். இதெல்லாம் பேப்பர்ஸாக நீங்கள் படிப்பீங்க, மேஜர் கோர் பேப்பர்ஸாக படிப்பீங்க. கரியர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது படிச்சிங்க என்ன ஆகலாம் அப்படின்னா அக்கௌண்டன்ட், ஆடிட்டர், பேங்க் ஆஃபீஸர் ஆகலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிபிஏ பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபோக்கஸஸ் ஆன் மெயின்லி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ரைட்டுங்களா. ஒரு பிஸ்னஸை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணுங்கிறத ப்ராக்டிக்கலாக படிக்கணும். தியரட்டிக்கலாக படிக்கிறத விட ப்ராக்டிக்கல் நாலேஜ் இஸ் வெரி வெல். பார்த்துக்கோங்க. அதோட கரியர்ஸ் பாருங்கள். மேனேஜர், ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். இதெல்லாம் அங்கே உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப் ரோல். பிசிஏ பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் for students those who are interested in computers and information technology. அது ரிலேட்டடாக படிக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். பார்த்தீங்களா. சாஃப்ட்வேர் இதோட கரியர்ஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர், தென் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ். அடுத்து பிஏ எக்கனாமிக்ஸ் ஜென்ரலாக தெரியும். பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தா என்னென்ன ஆகலாம், எக்கனாமிக்ஸ் ஆகலாம் மேஜரா. இப்போ நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் கூட ஒரு எக்கனாமிஸ்ட் தான். ஸோ பாருங்கள், ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் பாலிசி அண்ட் மார்க்கெட்ஸ். ஒரு மார்க்கெட் எப்படி ரன் ஆகுதுன்றத படிக்கிறது, அதோடைய பாலிசிஸ் பற்றி படிக்கிறது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். அடுத்து அதோட கரியர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ், ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் ரைட்டுங்களா. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கை பொறுத்தளவில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவனுக்கு ஸ்கோப்ஸ் அதிகமாக இருக்குது. அடுத்து பிஎஃப்எம் பேச்சுலர் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட், ஃபோக்கஸஸ் ஆன் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எந்த வகையிலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக படிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். தியரிட்டிக்கலோட ப்ராக்டிக்கல் நாலேஜ் இஸ் வெரி வெல். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிகாம் எல்எல்பி, நார்மலாக சொன்ன மாதிரி பிகாம் எல்எல்பி. அதுக்கு கீழே பிகாம் ஸ்பெஷலைசேஷன்ஸ் கொடுக்கப்படும். நாங்கள் பிகாம் என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. வெறும் ஜென்ரல் நம்மளில் பாதி பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிகாம் ஜெனரல் மட்டும் தான் எடுக்கிறோம், மற்ற விஷயங்கள் பார்க்குறது கிடையாது. ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. கம்பெனி செக்ரட்டரி அப்படி நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஆனால் நம்ம அதை தேட மாட்டோம். தேடி படிக்கிறது நல்லது. அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் பாருங்க. மேஜர் ஃபோக்கஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், டாக்ஸேஷன், ஆடிட்டிங். கரியர்ஸ் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட், ஆடிட்டர், ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்ங்கிற மேஜர் ரோல்ஸில் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிகாம் வித் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டர்ஸ், ஃபோக்கஸஸ் ஆன் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ், இன்சூரன்ஸ் பாலிசிஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இதோட கரியர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஆஃபீஸர், இன்சூரன்ஸ் மேனேஜர். ஒரு இன்சூரன்ஸோட ரிஸ்க்கு பேங்க்கோடைய அட்வைஸராக வைக்கலாம். ஸோ இந்த மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேஜராக என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா நிறைய பேர் சூஸ் பண்ணி படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போது ஜென்ரல் பிகாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் அதில் தான் வருவாங்க. நம்ம ஸ்பெஷலைசேஷன் எடுத்து படித்தோம்னா அந்த ஸ்பெஷலைசேஷன் வச்சு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஈஸியாக 12th முடிச்சு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து கார்பரேட் செக்ரட்டரிஷிப். நம்ம பரமக்கல்யாணி ஆழ்வாக்குறிச்சி பரமக்கல்யாணி காலேஜிலே எஸ்எஃப்ல இருக்குது. கம்பெனி லா படிச்சுக்கலாம், கார்பரேட் கவர்னன்ஸ் ஆகிக்கலாம் ரைட்டுங்களா. அந்த 2 தான் மேஜர் கோர் டாபிக்ஸ். அதை படித்தீங்க அப்படின்னா கம்பெனி செக்ரட்டரி, கார்பரேட் எக்ஸிக்யூட்டிவ், சிஇஓ வாங்கலாம். அந்த மாதிரியான மேஜர் போஸ்ட்டுக்கு இந்த மாதிரியான கம்பெனி செக்ரட்டரிஷிப்போடைய கோர்சஸ் தான் மேஜராக தேவைப்படும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஃபோக்கஸஸ் ஆன் அக்கௌண்டிங், சாஃப்ட்வேர், பிஸ்னஸ், கம்ப்யூட்டிங். இதுதான் கொடுக்கக்கூடிய மேஜர் கோர் பேப்பர்ஸ். கரியர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ், டேட்டா அனலிஸ்ட். கம்பெனிஸோட டேட்டாவை அனலைஸ் பண்ணக்கூடிய ஒர்க்ஸ் எல்லாமே மேஜராக இவங்க தான் பார்ப்பாங்க. அடுத்து டாக்ஸேஷன் இப்போ நம்ம இந்த சைடில் இல்லை,
கோயம்புத்தூர் தாண்டி போனீங்கன்னா இதுக்கு ஸ்கோப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நார்த் சைட்லாம் இதுக்கு ஸ்கோப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஃபோக்கஸ் பாருங்கள் இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, ஃபினான்ஷியல் ரெகுலேஷன்ஸ். அதோட கரியர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் கன்சல்டேஷன்ஸ் அண்ட் ஆடிட்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்துட்டு மேஜராக வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம தேட மாட்டோம். நம்ம ஸ்பெஷலைசேஷனை விட்டுட்டு ஜென்ரலாக படிக்கிறனால எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான எம்ப்ளாய்மெண்ட் நம்மகிட்ட இருக்குது. நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம ஸ்பெஷலைசேஷன் எடுத்து படிக்க மாட்டோம். 10 இருக்கிறதோட பெட்டர் சம்திங் தனித்துவமாக இருக்கணும் அப்படிமா, இல்லை அந்த மாதிரி தனித்துவமாக எடுத்து கோர்சஸ் எடுத்து படிச்சோம்னா நமக்கு உண்டான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட், பழகிட்டேனா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிகாம் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ், பிகாம் ஐபிமாங்க. பிகாம்லையும் ஐபி இருக்குது, பிபிஏலையும் ஐபி இருக்குது. கோயம்புத்தூர் சைடில் பார்த்தீங்கன்னா இது ஃபேமஸாக இருக்கக்கூடியது. ட்ரேட் டாக்குமெண்டேஷன்ஸ், ஃபாரின் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். பாருங்க, ஃபாரின் ட்ரேட், குளோபல் பிஸ்னஸ் எல்லாமே அதோடைய மேஜர் ஃபோக்கஸாக இருக்கும். அவங்களோட கரியர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மேனேஜர், ரைட்டுங்களா? ஃபுல்லாக இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இதில் அப்பாயின்மெண்ட் பண்ணவங்க தான், இதை பற்றி படித்தவங்களாக தான் இருப்பாங்க. இ-காமர்ஸ் வந்துட்டு நமக்கு தெரியும் அப்படின்னு நம்ம 11th படிச்சிருப்போம். ஆன்லைன் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணக்கூடியது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஸ்பெஷலைசேஷன் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா ஸ்கோப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எம்ப்ளாய்மெண்ட்டை தேடி நம்ம போக தேவையில்லை, நம்மளை தேடி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். சரிங்களா? அடுத்து பாருங்க மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், மேஜர்லி ஃபோக்கஸஸ் ஆன் சேல்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட், மார்க்கெட் ஓரியன்டட் ரிசர்ச். இன்னைக்கு மார்க்கெட் பற்றின ரிசர்ச்சுக்கு மட்டுமே நிறைய ஸ்கோப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, யாருமே மார்க்கெட் பற்றின ரிசர்ச்சை பற்றி பண்ணுறது கிடையாது. மார்க்கெட் ரிசர்ச்சை பற்றி பண்ணி அதில் வந்துட்டு என்ன ப்ராடக்ட் தேவை அப்படிங்கிறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறதுக்கு மட்டுமே சேலரி வந்துட்டு அவ்வளோ ஹைக்காக கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி கோர்சஸ் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பார்க்க போகிறோம். ப்ரொஃபஷனல் கோர்சஸ்னால உங்களுக்கு சைக்கோட் ஆகுது சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ். இதுதான் கம்பெனி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி அண்ட் சர்டிஃபைட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ரைட்டா? ஆனால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெரிய ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா சிஏ கஷ்டம், சிஎம்ஏ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி படிக்கவே மாட்டோம், அதை பற்றின விஷயங்கள் பார்க்க மாட்டோம். 11th 12th என்ன படித்தோமோ அதுதான் அதில் இருக்க போகும்போது கொஞ்சம் டெப்த்தாக படிச்சிங்கன்னா சிஏ, சிஎம்ஏ ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம், ரைட்டா? இந்த வீடியோவில் சிஏ, சிஎம்ஏயோட ஃபவுண்டேஷன் கோர்சஸ் என்னென்ன இருக்குது, இன்டர்மீடியட் கோர்சஸ் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், அக்யூரல் சயின்ஸ், ரிஸ்க் அனாலிசிஸ். இது இப்போ கொண்டுருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் பெங்களூரில் மட்டும் தான் இந்த மாதிரியான கோர்சஸ் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் ரிஸ்க் அனலிஸ்ட், ரிஸ்க் அட்வைசருக்காக வந்துட்டு அதெல்லாம் படிக்கணும்னா இந்த மாதிரியான கோர்சஸ் சூஸ் பண்ணி படிக்கணும். ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பாருங்க சிஏ, சரிங்களா? இதை வந்துட்டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கோர்சஸ் இன் இது வந்து இந்தியா பார்லிமெண்ட் வந்துட்டு கொடுக்குறாங்க நமக்கு. ஐசிஐ ஒரு போர்டு கீழே வந்துட்டு நமக்கு கொடுப்பாங்க. அப்புறம் வந்துட்டு கம்பெனி செக்ரட்டரி, ரைட்டா? அடுத்து சிஎம்ஏ அண்ட் அக்யூரல் சயின்ஸ், ரிஸ்க் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிஸ்க் அனலைசர். அடுத்து கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் CMA பார்க்க போகிறோம். காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ரைட்டா? கண்டக்டட் பை தி இன்ஸ்டியூட் ஆஃப் ICMAIங்கிறது வந்து எதோடைய போர்டு அப்படிங்கன்னா சிஎம்ஏக்குள்ள போர்டு, ஐசிஐ வந்துட்டு சிஏவோட போர்டு. அது கீழே ஸ்டேஜஸ் ஆஃப் கோர்சஸ் பாருங்க. ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இதை நீங்கள் 12th முடிச்ச உடனே எழுதிடலாம். 2 தடவை போடுவோம். ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் மேல எழுதலாம், இல்லைன்னா டிசம்பர் எழுதலாம். இப்படி 2 times வந்துட்டு ஃபவுண்டேஷன் கோர்ஸை கிளியர் பண்ணிடலாம். அடுத்த உள்ள சப்ஜெக்ட்ஸ் பாருங்க. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், பிஸ்னஸ் லாஸ் அண்ட் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ், சரிங்களா? இது வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ். அதுக்கு அடுத்து கீழே இருக்கக்கூடிய கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்மீடியட் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. இன்டர்மீடியட் கோர்ஸ் வந்துட்டு 2 groups வரும். Inter 1, Inter 2 அப்படின்னு சொல்லிட்டு. Inter 2ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட், Inter 1ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பாருங்க. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், டாக்ஸேஷன், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் வந்துட்டு இதில் படிக்கக்கூடிய கோர் பேப்பர். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஊடியில் வந்துட்டு ஒரு 15 months வந்துட்டு ஒரு ஆடிட்டர் கிட்ட இன்டர்ன்ஷிப், ஆர்டிகல்ஷிப் மாதிரி பண்ணணும், ரைட்டுங்களா? நீங்கள் வந்துட்டு அந்த ஆடிட்டர் கிட்ட போய் ஒர்க் பண்ணி ஒரு 15 மாதத்துக்கு வந்துட்டு ப்ராக்டிக்கலாக நீங்கள் என்ன படிச்சிங்கிறத வந்துட்டு அதில் வந்து தெரிய பண்ணி பார்க்க போறீங்க. அடுத்து வந்துட்டு ஃபைனல் பார்க்க போகும்போது இதில் சப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூட்ஸ் கார்பரேட் லாஸ், ஸ்ட்ராட்டஜி, காஸ்ட் மேனேஜ்மெண்ட், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஆக்சஸ், ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி. அடுத்து பாருங்க ப்ராக்டிகல் ட்ரைனிங். ப்ராக்டிகல் ட்ரைனிங்ல அரௌண்ட் 3 years கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜூனியர் ஆடிட்டராக ஆயிடலாம், சரிங்களா? அடுத்து கம்பெனி செக்ரட்டரி, ரைட்டுங்களா? ஒரு பெரிய கம்பெனி செக்ரட்டரி, சிஇஓ ஒரு போஸ்ட்ல எல்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு தேவையான மேஜர் கோர்சஸ் வந்து இது, ரைட்டுங்களா? அதில் பாருங்க conducted by the Institute of Company Secretaries of India, ICSI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு தாங்க இதை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸ்டேஜஸ் ஆஃப் சிஎஸ் கோர்சஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இது அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு இப்போவே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. May 31 தான் டெஸ்ட் என்லைன்.
31st நீ வந்து அப்ளை பண்ணணும், பண்ணி முடிச்சுங்க. CSET என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ரைட்டுங்களா. கம்பெனி செக்ரட்டரிக்கு படிக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அதில் பாருங்க சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிசினஸ் கம்யூனிகேஷன், லீகல் ஆப்டிடியூட், எக்கனாமிக் அண்ட் பிசினஸ் என்விரான்மெண்ட், கரண்ட் அஃபேர்ஸ், இதெல்லாம் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் கோர்சஸ். இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் ஈஸியாக கரெக்ட் பண்ணிட்டு போயிடலாங்க. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் பாருங்க. சப்ஜெக்ட்ஸ் பாருங்க கம்பெனி லா, கார்பரேட் அக்கௌண்டிங், டாக்ஸ் லாஸ் அண்ட் செக்யூரிட்டி லாஸ் பாருங்க. அடுத்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பாருங்க. ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராம்ல பாருங்க அட்வான்ஸ்டு சப்ஜெக்ட்ஸ் லைக் கார்பரேட் கவர்னன்ஸ், செக்ரட்டரியல் ஆடிட், ஃபினான்ஷியல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். அடுத்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுப்பாங்க அரௌண்ட் 21 months சரிங்களா. 21 months ஒரு ஆடிட்டர் கீழே ஒரு கம்பெனியில் நீங்கள் போய் என்ன பண்ணணும், செக்ரட்டரிஷிப் ஒர்க் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய லீகல் அஃபேர்ஸ் என்னங்கிறத நீங்கள் ப்ராக்டிக்கல் நாலேஜாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம இருக்கிறதுல கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சிஏ ரைட்டுங்களா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஒரு ஊருக்கு பார்த்தீங்கன்னா MBBS அவ்வளோ பேர் இருப்பாங்க, ஆனால் சிஏ படித்தவங்க ஒரு ஊருக்கு ஒருத்தர் தான் இருப்பாங்க. ஸோ எல்லாரும் சிஏ ட்ரை பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போடுங்க. அது பாருங்க சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சரிங்களா. ICAIங்கிற போர்டுக்கு தான் கனெக்ட் பண்ணுறாங்க. ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் பாருங்க 12th முடிச்ச உடனே காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எழுதலாம கேட்டால் 12th முடிச்ச உடனே CMA மாதிரி தான் எழுதலாம். அதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. அது காஸ்ட் ஆடிட்டர், இது வந்து ஜென்ரலாக எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஆடிட்டர் ரைட்டுங்களா. சப்ஜெக்ட் பாருங்க பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், பிசினஸ் லாஸ், பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், பிசினஸ் எக்கனாமிக்ஸ். அடுத்து இன்டர்மீடியட் கோர்சஸ் பாருங்க அக்கௌண்டிங், கார்பரேட் லா, காஸ்ட் அக்கௌண்டிங், டாக்ஸேஷன் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் சரிங்களா. அடுத்து கோர்ஸ் ஸ்ட்ரக்சர்ல தேர்ட் ஆர்டிகல்ஷிப் ரைட்டுங்களா. 3 year ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அண்டதே சார்ட்டர்ட் அக்கௌண்ட். ஒரு பெரிய சிஏ கிட்ட 3 வருஷம் வந்து நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஜூனியர் ஆடிட்டர் மாதிரி ஒர்க் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபைனல் கோர்சஸ் பண்ணலாம். ஃபைனல் கோர்சஸ் பாருங்க ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், அட்வான்ஸ்ட் ஆடிட்டிங், இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதோட ஃபவுண்டேஷனல் ஃபைனல் கோர்சஸ் முடியுது. அடுத்து பாருங்க அதர் கோர்சஸ் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இன்டீரியர் டிசைனிங், ஃபாரின் ட்ரேட், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் டிப்ளமோ ரைட்டுங்களா. டிப்ளமோ இன் ஃபினான்ஷியல் அண்ட் பேங்கிங் சொல்லுவாங்க. ஸோ பேங்கிங் சம்மந்தப்பட்ட இடத்துல டிப்ளமோ கோர்சஸ் ஆல்சோ ஆஃபர் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் ஹை சேலரி கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா CA 6 to 25 lakhs per annum, CS பார்த்தீங்க அப்படின்னா 5 to 20 lakhs per annum, CMA பார்த்தீங்க அப்படின்னா 5 to 18 lakhs per annum, BBA plus MBA முடிச்சவங்களுக்கு 6 to 30 plus per annum, Agrial Science பார்த்தீங்க அப்படின்னா 10 to 14 LPA lakhs per annum. இப்படி இவ்வளோ ஹை சேலரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், வெறும் ஜென்ரல் பிகாம் மட்டும் எடுத்துட்டு ஒர்க் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த கேட்டகரியில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி படிங்க. ஆல் தி பெஸ்ட்.